அன்பான மக்களே, ஒரு சந்தோஷமான விஷயங்க இன்னைக்கு எபிசோடில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரி விஜய் கூட வாழ தான் விருப்பம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்லாமல் சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாரதா பேசுனது சுத்தமாக பிடிக்கல. சரிங்களா? ஒன்று நான் என்ன சொன்னேன் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அமைதியாக இருந்துடணும். இல்லாட்டி அது குமரன்கிட்டையும் நிவீன்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு போயிடுச்சு. அவளே முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. அந்த பொண்ணாக முடிவு எடுக்கிறதா இருந்தால் இவ்வளோ நாள் இருக்கிறது இங்கேயே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு கையெழுத்து போட மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணியிருந்தோம். நிச்சயமாக காவேரி கையெழுத்து போட மாட்டாங்க. அவங்க பாட்டி வந்தாலும் சரி, தாத்தா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி கையெழுத்து போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிளாக் மெயில் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது காவேரிக்கு தெரியும். இப்போ பாட்டி பேசுனதை நிவீன்கிட்ட சொல்லிட்டாங்க. நிவீன் இந்த மாதிரி விஜய் பாட்டி என்கிட்ட இந்த மாதிரி பேசுனாங்க, அதனால் இது விஜய்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை. விஜய் என்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்காரு. அப்படி விஜய் காவேரிக்கிட்ட பேசினதுக்கும் பாட்டி பேசினதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால் காவேரி அந்த நம்பிக்கையில் இருக்காங்க. சாரதா அவங்க இன்றைக்கி அவங்க பாட்டியும் அவங்க சித்தியும் வராங்க இல்லையா? அதை சாரதா சொல்லி என்ன பண்ணுறாங்க, கையெழுத்து போடு அப்படிங்கிறாங்க. ஆமாம், கையெழுத்து போட முடியாது என்னால் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏன் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஆமாம் நான் மாசமாக இருக்கேன், எப்படி கையெழுத்து போட முடியும்? அவருக்கு என்னோடய குழந்தைக்கு அப்பா அவர் தான் என்னோடய புருஷன் அப்படின்னா சாரதா உடனே ஆக்டிங்கை போட்டு மயக்கம் போட்டு விழுந்துருதா? இல்லை அப்படியா மகளே, வா உன்னை போய் வீட்டில் சேர்த்து விட்றேன் அப்படின்னு கூப்பிட்டு வருதா? என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். சரிங்களா? பயங்கரமாக போயிட்டுருக்கேங்க நம்மளோட மகாநதியை பொறுத்த வரைக்கும். நல்லா போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கு. கதைக்களம் இப்போ தான் சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். கோவிலில் இன்னி சீன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. ஏன்னா 2-3 தடவை கோவில் சீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ ஒரு கோயிலில் 2-3 தடவை பண்ணிகிட்டு இருந்ததுனால நமக்கு நீ சீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கான வாய்ப்பு. தாத்தாக்கிட்ட பேசினா ஒரு கிளியராக நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். தாத்தாட்ட காவேரி பேசுவாங்களா இல்லை